ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரூச்சஸில் எப்படி ஒரு மினி பட்டர்ஃப்ளை ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரூச்சஸ் ஒர்க்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இன்னும் ப்ரூச்சஸ் நான் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கேற்ற ஒரு சின்ன சைஸ் நெட் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இது சும்மா நம்ம என்னென்ன பீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு இந்த பக்கம் ஆஃப் அந்த பக்கம் ஆஃப் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட்ஸ் வெளியே போகாமல் இந்த மாதிரி சென்டராக ரெண்டு பக்கமும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரன்னிங் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் எம்மிங் நீடில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே கொடுத்துட்டு இந்த மிடில் போர்ஷனில் ரெண்டே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது ரெண்டும் இங்கே மிக்ஸ் ஆகாத மாதிரி இந்த போ பண்ணுற மாதிரி இப்படி சேர்த்து பிடிச்சி சென்டர் பாயிண்டில் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அங்கே இருக்க பீட்ஸ் இங்கே வரக்கூடாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் த்ரெட்டை சுற்றுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டிங்கன்னா டைட் கொடுத்துரும். இருந்தாலும் அங்கே நீங்கள் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா டைட்டாக நினைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் ஃபஸ்ட் நீங்கள் தைச்சி முடிச்சிடுங்க. ஏன்னா அந்த கிளாத் நீங்கள் அடிஷ்னலாக கொண்டு வைக்கிறதுனால அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பீட்ஸ் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பாடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெறும் பேர்ல் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை என்ன அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் தான் நான் வைக்கிறேன். இது பெரிய சைஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ மினி சைஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் மிடில் போர்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் மட்டும் நான் வச்சு முடிச்சிட்டேன். ஒரு 3 ஐ ஷேப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது 3 நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் முஸ்டாச் மாதிரி இது கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரூச்சஸ்லேயே. பார்த்தோம்னா இந்த ஒரு 2 பக்கம் நம்மளுக்கு 4 நாள் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ளாரில் வரும் பார்த்திங்களா, அந்த இது தான் அது. ஸோ அதை முஸ்டாச் மாதிரி இந்த பக்கம் நான் மேலே கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இது போவா அப்படியே நம்ம பட்டர்ஃப்ளையாக பண்ணாமல் இந்த போ மட்டும் தனியாக வச்சுட்டு சென்டர் கிளிப் இருக்குது பார்த்திங்களா, சென்டர் கிளிப்பில் இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டர் கிளிப்பில் அப்படியே இந்த போ ஃபஸ்ட் நான் தைச்சேன் பார்த்திங்களா, அதை கூட எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுவே இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் சென்டர் கிளிப் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். நான் அதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பின்னாடி பண்ணும்போது நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை சேவ் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். என்னோடய கிளாஸஸில் பார்த்திங்கன்னா ஆரியும் நான் கண்டக்ட் பண்ணுறேன், ப்ரூச்சஸ் ஒர்க்ஸும் நான் எடுக்கிறேன். ஸோ யாருக்கு விருப்பமோ எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.